ராஜசிவாலய அன்பர்களுக்கு வணக்கம். வைகாசி விசாக திருவிழாவின் தொடர் பிரார்த்தனையாக இன்று திருத்தணிகை திருமுருகனை தரிசிப்போம். முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்து கொண்ட திருத்தலம். வருடத்தின் 365 நாட்களை குறிக்கும்படியாக 365 படிகளை கொண்ட மலைக்கோவில். சூரனோடு போரிட்ட பின்பு வள்ளியை மணந்து கொள்ள வேடர்களுடன் விளையாட்டாக போர் புரிந்து முருகப்பெருமான் கோபம் தணிந்து அமர்ந்த தலம் திருத்தணிகையாகும். பன்னறிய உன் அற்புதத் திருப்புகழை பகிர்ந்து கொண்டு உன் திருமலைப்படியேறும் அன்பர் வினை பொடியாகும் என்று திருப்புகழை படிக்கின்ற அன்பர்களின் துன்பம், கவலை, பிணி, வறுமை தணிக்கும் இடமாக திருத்தணிகை விளங்குகிறது. இங்கு சூரசம்ஹாரம் நடப்பது இல்லை. சூரசம்ஹாரத்தன்று முருகனை குளிர்விக்க 1000 கிலோ மலர் கொண்டு புஷ்பாஞ்சலி நடைபெறுகிறது. இங்கு வள்ளியும் தெய்வானையும் இணைந்த அம்சமாக அருள்பாலிக்கின்றனர். முருகனுக்கு இந்திரன் கொடுத்த சந்தனக்கல்லில் அரைக்கும் சந்தனமே இறைவனுக்கு சாத்தப்படுகிறது. முருகனை இந்திரன் ஆடி கார்த்திகை அன்று கல்கார புஷ்பம் என்னும் மலரால் வழிபட்டுள்ளார். 3 நாட்கள் நடக்கும் இந்த விழாவிற்கு அடிவாரத்திலுள்ள சரவண பொய்கை சுவாமி எழுந்தருளுகிறார். இந்த நாளில் மலர் காவடி எடுத்து வழிபடுவோர் நினைத்த காரியங்கள் நிறைவேறுகின்றன. இத்தலத்தில் உள்ள ஆபத் சகாய விநாயகரிடம் உங்கள் தேவைகளை சொல்லுங்கள், நிச்சயமாக சரி செய்வார். இது கண் கண்ட உண்மையாகும். வள்ளியை திருமணம் செய்ய அண்ணன் விநாயகர் உதவியை நாடுகிறார் முருகப்பெருமான். விநாயகர் யானை வடிவெடுத்து வள்ளியை பயமுறுத்துகிறார். பயந்து ஓடிய வள்ளி எதிரில் வந்த கிழவர் உருவெடுத்து முருகனை கட்டிக்கொள்கிறார். வள்ளியை பயமுறுத்திய விநாயகர் ஆபத் சகாய விநாயகர் என்று அருள்பாலிக்கின்றார். 1,00,000 ருத்ராட்சங்களால் ஆன ருத்ராட்ச மண்டபம் உற்சவர் சன்னதியாக விளங்குகிறது. மாசி பெருவிழா, வள்ளி திருக்கல்யாணம் என 10 நாள் திருவிழாவாக சிறப்பாக நடத்தப்படுகிறது. ஆடி கிருத்திகை அன்று 10 லட்சம் காவடிகள் எடுத்து வருவது மிக பிரம்மாண்டமாக இருக்கின்றது. இத்தலத்திற்கு குன்று தோராடல் என்ற சிறப்பு பெயரும் உள்ளது. மூலஸ்தானத்திற்கு பின்புறமுள்ள சுவரில் குழந்தை வடிவில் ஆதி சுப்பிரமணியர் இருக்கின்றார். குழந்தை என்பதால் அவர் மீது கொண்ட அன்பினால் மார்கழி திருவாதிரையில் வெந்நீர் கொண்டு அபிஷேகம் செய்யப்படுகிறது. சித்திரை பிரம்மோற்சவத்தில் தெய்வானை திருமணமும் மாசியில் வள்ளி திருமணமும் சிறப்பாக நடைபெறுகிறது. பள்ளியறை பூஜையின் போது ஒரு நாள் தெய்வானையும் ஒரு நாள் வள்ளியுமாக முருகனுடன் அருட்காட்சி தருகின்றனர். எனக்கெனையாவும் படைத்திட நாளும் இலைப்பொடு காலன் தனிலோயா எடுத்திடு காயம் தனை கொடுமாயும் இலச்ச இலாதன் பவமாரா உனை பல நாளும் திருப்புகளாலும் உரைத்திடுவார்தங் கொளிமேவி உணர்த்திய போதந்தனை பிரியாதுன் பொலச்சரணன் தொழுவேனோ வினைத்திறமூடன் எதிர்த்திடும் வீரன் விளக்கொடு வேல் கொன்றவனியே விளப்பென மேலண்டினக்கனையாரும் விருப்புறவேதம் புகழ்வோனே சினத்தொடு சூரன் தனை கொடுவேலின் சிரத்தினை மாறும் முருகோனே தினைப்புனமேவும் குறக்கொடியோடுன்
திருத்தனிமேவும் பெருமாளே, தினைப்புனமேவும் குரக்கொடியோடும் திருத்தனிமேவும் பெருமாளே. அருணகிரிநாதர் 5வது படைவீடான திருத்தணிகை திருப்புகழை மிக அழகுற பாடுகின்றார். திருத்தணி முருகப்பெருமானை வணங்கி நம் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று சிறப்புற்று வாழ்வோம். வாழ்க வளமுடன்.